அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் ஆனி அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த 5 விஷயங்களை மறக்காம செய்யணும். அதற்காகத்தான் இந்த அவசர பதிவு. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். ஆனி மாத அமாவாசை அப்படிங்கிறது தேவர்களுடைய பகல் காலத்தின் கடைசி மாசத்துல வரும் அமாவாசை அப்படிங்கிறதால ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி ஆஷாட அமாவாசை 2025 அப்படின்னு சொல்லப்படும் இந்த நாள் தனி சிறப்பு வாய்ந்தது. ஆனி மாதம் கிருஷ்ணபக்ஷ அமாவாசை திதி வரும் நாளில் புண்ணிய நீர்நிலைகளில் குளித்து தானம் செய்யணும். இந்த நாளில் முன்னோர்களை மகிழ்விக்க, அவர்கள் ஆசி பெற சிறந்த நாளாக சொல்லப்படுது. 2025 ஆனி மாத அமாவாசை ஜூன் 25 புதன்கிழமை வருகின்றது. ஜூன் 25 2025 புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை வரும் நாளில் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பார். வழக்கமாக செய்யும் திதி அல்லது தர்ப்பணம் தவிர்த்து அமாவாசை நாளில் 5 விஷயங்களை செய்யறது வாழ்வில் உள்ள கஷ்டங்களை போக்கி முன்னோர்களின் ஆசியை பெற உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள்ல. பித்ரு தர்ப்பணம் செய்த பிறகு தானம். அமாவாசை திதி அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும். அமாவாசை திதி அன்னைக்கு கருப்பு எள், தண்ணீர், கருப்பு துணி மற்றும் தர்பை வைத்து தர்ப்பணம் செய்யுங்க. தர்ப்பணம் செஞ்ச பிறகு அரிசி மற்றும் வாழைக்காயை தானம் செஞ்சிருங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரச மரத்தடி வழிபாடு. அமாவாசை நாளில் அரச மரத்தை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகியோர் அரச மரத்தில் வசிப்பதாக நம்பப்படுகின்றது. ஆனி அமாவாசை நாளில் அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி தீபம் ஏற்றினால் எண்ணிலடங்கா நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தானம் செய்கிறது. அமாவாசை அன்னைக்கு தானம் செய்கிறது மிகச்சிறந்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் நல்ல செயல்களை செய்வது கடவுளின் ஆசிகளை பெற்றுத்தரும். எள், துணிகள், உணவு தானியங்கள், வெல்லம், இனிப்புகள், குடை, காலணிகள், தட்சணை போன்றவற்றை நம்ம தானம் செய்யலாம். ஏழை நபருக்கு தானம் செய்யணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லது அவர்களுக்கு உணவாக நம்ம தரலாம். அடுத்தது நீர்நிலைகளை சுத்தம் செய்தல். அமாவாசை அன்னைக்கு நீர்நிலைகளை சுத்தம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்னதானம் செய்கிறது. பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்து பல மடங்கு புண்ணியங்களை தரும். அதே மாதிரி அமாவாசை நாளில் அன்னதானம் செஞ்சு கொடிய பாவங்களை போக்கிக்கலாம். பித்ரு சாபம் இருந்தால் நீங்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அதனால ஒருத்தருக்காவது அன்னைக்கு அன்னதானம் செய்யுங்க. இந்த அமாவாசை வழிபாடு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை முதல் நாள் அல்லது அன்று காலை நம்ம வீட்டை தூய்மைப்படுத்திட்டு முன்னோர்களை வரவேற்பதற்காக அதிகாலை நேரத்தில் கூடுதல் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சிருங்க. நேர்மறை சக்திகளை பெற புதிய மாவிலைகளை வீட்டின் முன்னால் கட்டிக்கோங்க. புரோகிதரை அழைத்து எள்ளும் நீரும் எனவும் தர்ப்பணம் செய்யுங்க. அப்படி செய்யாதவங்க வாழைக்காய், அரிசி, பருப்பு தானமாக ஒரு அந்தணருக்கு கொடுத்துருங்க. முடிந்தால் தானத்தில் சிறந்தது அன்னதானம். இதை செஞ்சிருங்க அன்றைய தினம். இந்த மாதிரி ஆனி மாத அமாவாசை அன்னைக்கு வழிபாடு செய்கிறதன் மூலம் பாவங்கள் நீங்கி முன்னோர்கள் ஆசி கட்டாயம் கிடைக்கும் அப்படின்ற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.